ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 21/11/2025 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி, விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 6 மணி 10 நிமிடங்களுக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5 மணி 39 நிமிடங்களுக்கு. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த சுக்கிரகோரையிலே என்ன செய்யலாம்? திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணம் வாங்கலாம், அணிந்து மகிழலாம். அதேபோல் புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். புதிதாக வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். இப்படி எல்லா நல்ல காரியங்களையும் செய்ய துவங்க அருமையான ஹோரை இந்த ஹோரை. செவ்வாய் ஹோரை மிக கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை. நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் ஹோரை. இந்த நேரத்திலே மிக அமைதியாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2 மணி 26 நிமிடங்கள் வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை. இன்றைய திதி இன்று மதியம் 2 மணி 37 நிமிடங்கள் வரை வளர்பிறை பிரதமை, அதன் பிறகு த்விதியை. இன்றைய சந்திராட்டமும் மேஷ ராசிக்கு நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சூரத்தேங்காய் உடைத்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். பயணத்தில் கூட யாரிடமும் அதிகம் பேச வேண்டாம். தெரியாத நபர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களை பேசாதீர்கள். சமூக வலைதளங்களிலே மிக கவனமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மொத்தத்தில் சந்திராட்டமும் இருக்கின்ற இன்றைய நாளிலே நீங்கள் இறை அனுபவத்தை அதிகம் தேட வேண்டும். இறைவனை அதிகம் துதிக்க வேண்டிய நாள். குலதெய்வத்தை அதிகம் துதிக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு முக்கியம், இஷ்ட தெய்வ வழிபாடு முக்கியம். கோளறு பதிகம் படியுங்கள், கந்தசஷ்டி கவசம் படியுங்கள். அதேபோல் வெள்ளிக்கிழமை அருமையான நாள். இன்றைய நாளிலே காமாட்சி அஷ்டகம் படியுங்கள். மங்கள ரூபிணி மதிய நிசூலினி மன்மத பாணியளே. இந்த காமாட்சி அஷ்டகம் படிக்க உங்களுடைய சந்திராட்டம பாதிப்புகள் நிச்சயமாக குறையும். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டு. அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதமான நலங்களையும் தேடி கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும்.
தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படுகின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். பொருளாதாரத்திலே திருப்திகரமான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோகத்திலே நல்ல மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோக வகையிலே நல்ல உயர்வும் பதவி சுயர்வும் கிடைக்கின்ற நல்ல நாள். காரிய தடைகள் விலகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே பணவரவு அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். சுப காரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செய்கின்ற சொந்த தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டாகும். அதேபோல் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றிகள் தேடி வரும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு
பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளிப்போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். வெற்றியை தேடி வரும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர வகையிலே நல்ல ஒற்றுமை ஏற்படும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். கடந்த நாட்களிலே இருந்த பாதிப்புகள் எல்லாம் குறையும். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சிறப்பான நாளாக இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே வளர்ச்சிகள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை பிறந்த எல்லோரும் மாலையிட்டு சபரிமலை சென்று ஐயன் ஐயப்பனை தரிசிப்பதற்கான புனித விரதம் காக்கின்ற அருமையான நாள், அருமையான நேரம். இந்த நேரம் பல நிகழ்ச்சிகளிலே சொல்லியிருக்கின்றேன். இந்த கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்கள் இறைவனுக்கான மாதங்கள். அதாவது தேவர்களுக்கு அதிகாலை பொழுது இந்த 2 மாதங்கள். அதனால்தான் இந்த மாதங்களிலே இறை வழிபாட்டுக்கு அதிகமாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதங்களிலே நாம் இறைவனை வழிபடும் போது நமக்கு உடனடியாக நல்ல பலன்கள் கிடைக்கும். காரணம், தேவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். தேவர்கள் பூலோகம் நோக்கி வருகின்ற அற்புதமான வேளை இந்த வேளை. ஆகவே தேவர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும், தெய்வங்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும். இந்த சபரிமலை என்பது ஆண்களுக்கானது. ஆண்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்று இருக்கின்றது. நிறைய சகோதரிகளுக்கு ஒரு அச்சம் என்னவென்றால், ஒரு மனது கஷ்டம் என்று கூட சொல்லலாம். நம்மால் ஐயப்பன் மலைக்கு செல்ல முடியவில்லையே என்று அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கின்றது. ஐயன் ஐயப்பன் பிரம்மச்சரிய கோலம் கொண்டு சபரிமலையிலே வீற்றிருக்கின்றார். அதற்காக மட்டுமல்ல, அந்த மலைப்பாதை என்பது மிக மிக கடினமான ஒரு பாதை. அந்த கடினமான பாதையிலே ஏறி வருவதற்கு பெண்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படும் என்ற ஒரு காரணத்துக்காகவும், பெண்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த மாதவிடாய் பிரச்சனை என்று சொல்லக்கூடாது, மாதவிடாய் அவர்களுக்கு அந்த நாட்களிலே அவர்கள் உடல் ரீதியாக மிகுந்த துன்பப்படுவார்கள். மேலும் அந்த நேரத்திலே மலைக்கு சென்றால், மலையோ காட்டு மிருகங்கள் இருக்கின்ற ஒரு கடுமையான வனப்பகுதி சபரிமலை என்பது. இப்போது கூட நாம் பார்க்கலாம், சமூக வலைதளங்களிலே இந்த
மண்டல காலம் முடிந்த பிறகு பார்த்தோமானால் நிறைய இந்த நீலிமலையிலே கூட புலி உலாவுகின்ற காட்சிகளை நாம் இப்போது பார்க்கின்றோம். அந்த காலங்களிலே குருசாமிமார்கள் சொல்லுவார்கள் சபரிமலையிலே புலி இருக்கின்றது என்று. ஒரு சில பேர் நம்ப மாட்டார்கள். நம்பாதவர்களை நிறைய பேர் நானே பார்த்திருக்கின்றேன். குருசாமி போய் சொல்கிறார்ப்பா, அங்கே புலிலாம் இருக்காது என்று பலர் சொல்ல கேட்டிருக்கின்றேன். ஆனால் இப்போது ஆங்காங்கே கேமரா வைத்து கண்காணிக்கப்படுகின்றது மலை முழுவதும். ஆகவே இப்போது அங்கே உண்மைதான் வனவிலங்குகள் இருக்கின்றது என்பது எல்லோருக்குமே தெரிகின்றது. இந்த வனவிலங்குகள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் பெண்கள் குறிப்பாக மாதவிடாய் வருகின்ற காலத்திலே அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. காரணம், வனவிலங்குகளுக்கு இந்த இரத்த வாடை என்பது எளிதாக மனிதர்களை தேடி தாக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இரத்த வாடை கண்டுவிட்டால் மிருகங்கள் வந்துவிடும். அதன் காரணமாகத்தான் பெண்களை வரவேண்டாம் என்று சொல்கின்றார்கள். சரி, பெண்கள் எப்படி வழிபடலாம் என்றால் ஒன்றுமே மிக மிக எளிது. ஏற்கனவே நீங்கள் உங்கள் இல்லத்திலே பூஜை மலைக்கு போகின்ற சாமிமார்களுக்கு நீங்கள் தான் உங்களாலான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மலைக்கு போகின்ற சாமிமார்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கின்றதென்றால் அதிலே 50% பங்கு அந்த இல்லத்திலே இருக்கின்ற மாளிகைபுரங்களுக்குத்தான். இந்த மாலை போடுகின்ற அந்த சாமியினுடைய அம்மாவுக்கோ, அவருடைய மனைவி, அவருடைய தங்கை, அக்கா என அந்த சுற்றும் இருக்கின்ற அத்துணை மாளிகைபுரங்களும் ஒன்றாக இந்த விரதம் நல்லபடியாக இவர் நல்லபடியாக விரதம் காப்பதற்கு அவர்களும் விரதம் இருக்கின்றார்கள். ஆகவே மலைக்கு நல்லபடியாக ஒருவர் சென்று வருகின்றார் என்றால் அந்த புண்ணியத்திலே பாதி பங்கு பெண்களுக்குத்தான். இருந்தாலும் உங்களுக்கும் ஐயப்பனை வழிபட வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆவலும் இருக்கின்றது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் தினந்தோறும் காலையிலே எழுந்து நீராடி ஐயப்பனுடைய சரணங்களை சொல்லுங்கள். சரணங்களை சொல்லலாம், ஐயப்பனுடைய நமஸ்கார ஸ்லோகங்களை சொல்லலாம். மேலும் அருகிலே இருக்கின்ற ஐயப்பனுடைய கோவில்களுக்கு சென்று வரலாம். குறிப்பாக இந்த 18 படி அமைத்து இருக்கின்ற ஆலயங்களிலே தான் ஐயப்ப சன்னிதானத்துக்கு அருகிலே பெண்களை அனுமதிக்க மாட்டார்கள். அதாவது இந்த 10 வயது முதல் 50 வயது வரை இருக்கின்ற பெண்களை அனுமதிக்க மாட்டார்கள். மற்ற கோவில்களிலே 18 படி இல்லாமல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற கோவில்களிலே நிச்சயமாக தரிசனம் செய்யலாம். அதிலே எந்த விதமான தடையும் இல்லை. உங்களுக்கு ஐயப்பனை காண வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கின்றது என்றால் நீங்கள் தாராளமாக அருகிலே இருக்கின்ற ஐயப்பன் கோவில், நான் சென்னையை வைத்து உதாரணம் சொல்கின்றேன். சென்னையிலே குறிப்பாக மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவில் இருக்கின்றது. சென்னை பல்லாவரத்துக்கு அருகிலே அங்கே ஐயப்பன் கோவில் இருக்கின்றது. குன்றத்தூரிலே ஐயப்பன் கோவில் இருக்கின்றது. இப்படி தமிழ்நாடெங்கும் நிறைய ஐயப்பன் கோவில்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த திருக்கோவில்களிலே இருக்கின்ற ஐயப்பனை தாராளமாக தரிசனம் செய்து பெண்கள் ஐயப்ப வழிபாடு செய்யலாம். சபரிமலைக்குத்தான் செல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றதே தவிர ஐயப்பனை வணங்கக்கூடாது பெண்கள் என யாருமே சொல்லவில்லை. ஆகவே ஐயப்ப வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ளலாம், தாராளமாக மேற்கொள்ளலாம். நான் சொல்கின்ற இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள். அருகிலே இருக்கின்ற ஐயப்பன் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு சென்று ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். 108 சரணகோஷம் சொல்லலாம், எல்லாவற்றையும் சொல்லலாம். ஐயப்பனை தாராளமாக பெண்கள் தரிசிக்கலாம். இங்கே சபரிமலைக்குத்தான் செல்லக்கூடாது. ஆகவே உங்களுடைய பிரார்த்தனைகளை ஐயப்பனுடைய பாதங்களிலே சமர்ப்பியுங்கள். உங்கள் எல்லோருக்கும் ஐயப்பன் நல்ல ஒரு வாழ்க்கையை, அருமையான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக தருவார். சுவாமி சரணம். மாளிகை புரத்தம்மனுக்கு தன்னுடைய அருகிலே சன்னதியை கொடுத்து பெண்களுக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுத்தவன் ஐயப்பன். ஆகவே ஐயப்பன் பெண்களை வெறுக்கவில்லை. பெண்களிடமிருந்து தன்னை தனித்து வைத்து கொண்டு, இதுவே ஐயப்பனுடைய மூலாதார அவதாரமான தர்மசாஸ்தாவுக்கு திருமணம் உண்டு. கலியுகத்திலே பக்தர்களை ரட்சிப்பதற்காக பந்தள மன்னனிடம் வளர்ந்து இந்த கலியுகத்திலே ஐயப்பனாக பிரம்மச்சரிய விரதம் காக்கின்றார், மோன தவத்திலே இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் சபரிமலைக்கு
பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லையே தவிர ஐயப்பன் பெண்களை வெறுக்கவில்லை. இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாய்மார்கள் தாராளமாக ஐயப்பனை இங்கே அருகிலே இருக்கின்ற ஐயப்பன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். ஐயன் ஐயப்பன் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அள்ளி தரட்டும். சுவாமியே சரணமையப்பா, சமட்டாவிராத ரட்சகரே சரணமையப்பா, மாளிகை புரத்தம்மா தேவி மஞ்ச மாதாவே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.